நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி மீன் கீரை போண்டா. இல்லை இது போதும், இது ரவா மட்டுமே போதும். 1.5 கிலோ வருமா? 1.5 கிலோ வரும். இன்றைக்கி நம்ம மீன் கீரை போண்டா செஞ்சுருக்கோம். இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அந்த கீரை என்ன கீரை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மரமாக இருக்குது. இந்த கீரையோட பெயர் வந்து நஞ்சு கொன்றான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒவ்வொரு இலையும் எந்த அகலத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த கீரையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க, இது அரிதான கீரை. இந்த கீரையை யூஸ் பண்ணி நம்ம மீன் கீரை போண்டா செய்வோம். உப்பு, மஞ்சத்தூள். இல்லை, மீனை வேக அடிச்சுக்கலாம். மீன் இப்போது எடுத்து கடாயில் வச்சுக்கலாம். ஓட்டி போட சொன்னால் அடி போட்டு கொடுத்துருங்க. நான் அதெல்லாம் நிற்காது. அப்படி சொல்கிறீங்களா? சரி, நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மீன் வந்துருச்சு, எடுத்துடலாம். நம்ம மீனை வந்து வேக வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு முள் தனியாக சதை தனியாக எடுத்து வச்சுருவோம். மீன் கீரை போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நஞ்சு கொண்டான் கீரை பறித்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம்.
மீன் வந்துட்டு நல்லா வேக வச்சு முள்ளுலாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். போண்டா பதத்துக்கு வரணும். அது போல் நம்ம வந்துட்டு தண்ணியை ஊற்றிக்கணும். அதிகமாக ஊற்றிடக்கூடாது. போண்டா பிடிக்கிற சைஸுக்கு பதம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கங்க. சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்துச்சாப்பா? ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்து போடுப்பா. மீன் கீரை போண்டா பாருங்க. மீன் கீரை போண்டா சூப்பராக உள்ள வெந்திருக்கு. செம்ம சூப்பர். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நஞ்சு கொன்றான் கீரை, அது வந்துட்டு மூட்டு வலிக்கு மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் சூப்பரான கீரை. சீக்கிரமே வந்து குணப்படுத்தக்கூடிய கீரை. அது போண்டா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும். இது மொத்தத்தையும் காலி பண்ணணும், நானும் இந்த ஃப்ரெண்டும். அதனால் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா. வாடா எடுத்துக்கடா.